சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2026 தேர்தல் விரைவிலே வர இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அணியிலே இணைவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல தேர்தல் தயாரிக்கும் குழுவையும் நியமித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் சீட் ஷேரிங் என்ற வகையிலே எப்படியாவது கூடுதலாக திமுகவிடம் வாங்கிவிட வேண்டும் என்று கடந்த முறை 25 தொகுதிகளை பெற்றார்கள். இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தை காட்டி கூடுதலாக பெற வேண்டும், அதுவும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஊடகத்தின் வாயிலாக தன்னுடைய எக்ஸ்தலத்தின் வாயிலாக பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்கிறார். ஆனால் தமிழக தலைமை செல்வ பெருந்தகை அவர்களோ இதை பற்றி யாரும் நினைக்க வேண்டாம் என்று அவர் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்கிறார். ஆக இவர்கள் தேர்தலுக்காக சீட் ஷேரிங் தொகுதி பங்கீட்டை முடிப்பதற்கு முன்பாக தொகுதிகளை பெறுவதிலே குறியாக இருப்பது ஒரு நாடகமோ என்று தோன்றுகிறது. காரணம், இவருடைய குடிமிபிடி சண்டையிலே தமிழகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பிரச்சனைகள், தூய்மை பணியாளர் பிரச்சனைகள், பட்டதாரிகள் பிரச்சனைகள், அங்கன்வாடி ஊழியர்கள் பிரச்சனைகள், மருத்துவர்கள் பிரச்சனைகள், செவிலியர்கள் பிரச்சனைகள், அத்துணை பிரச்சனைகளையும் மூடி மறைக்கின்ற விதமாக, அமைக்கின்ற விதமாக, ஊடகங்களையும் செய்தி நிறுவனங்களையும் கையிலே வைத்து திசை திருப்புகின்ற விதமாக ஒரு நாடகத்தை அரங்கேறிக் கொண்டிருக்கிறார்கள். 12% எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எப்பொழுது இருந்தது? 1967க்கு முன்னாக இருந்திருக்கும். இப்பொழுது இருக்கிறதா? ஆக இப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிற, மக்களை திசையிருப்பிக் கொண்டிருக்கிற திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களே நீங்கள் சிந்தித்து இவர்களை புறந்தள்ள வேண்டும். பின்னங்கால் பிடரி தெரிக்கின்ற வகையிலே விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ்நாடு மக்களே, நீங்கள் விழிப்போடு இருங்கள், கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த திருட்டு கூட்டத்திற்கு பாடம் புகட்டுங்கள். நன்றி, வணக்கம்.